Hello everyone, welcome to Code with Tamil. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம கோடிங் ரிலேட்டடான சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபார் லேர்னிங் பர்பஸ் முழுக்க முழுக்க தமிழர்களுக்காக தமிழில் ஒரு சேனல் இப்போ கோடிங் சேனல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஓகேங்களா. எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் ஜாவாவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது சில பேருக்கு கொஷின் இருக்கும். ஏன் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஜாவா மென்ஷன் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, லைக் C++, பைத்தான் இருக்குது. ஏன் வந்து நீங்கள் வந்து ஜாவாவை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும். நான் ஏன் ஜாவாவை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இன்னுமே 2023 ஆனாலுமே ஜாவாவோட அந்த ஒரு மோகம் அப்படிம்பாங்க தெரியுங்களா தமிழில், அந்த ஒரு இம்பேக்ட் வந்து இன்னும் குறையலைங்க. 1995 ஜாவாவை க்ரியேட் பண்ணாங்க, பட் இன்னுமே 25 இயர்ஸ் தாண்டிருச்சு, ஜாவாவோட இம்பேக்ட் இன்னும் குறையலை. மேக்ஸிமம் கம்பெனிஸ் எல்லாமே இன்னும் ஜாவாவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஃப்ரெஷரான ஒரு எம்ப்ளாயர்கிட்ட இருந்து. நம்ம ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடிஓ இசிஓ எந்த ஒரு நீங்கள் டிபார்ட்மெண்ட் போனாலுமே பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒரு ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஐடி எம்ப்ளாயர்ஸ்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது ஜாவாவாக இருந்தால் பெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஜாவாவில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் போன லாங்குவேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாவா தாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸில் ஜஸ்ட் ஜாவாவோட ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அந்த விஷயத்தை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுனா தான் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாவாவோட ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அந்த ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு பிபிடி ரெடி பண்ணியோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு க்ரோமில் போகிறேன், ஜாவா அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன், அதில் வந்து என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் சீரீஸ் ஒவ்வொரு கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தாங்க. எதுவுமே பிபிடி போட்டோ உங்களுக்கு வாய் வார்த்தையாக சொல்லியோ எதுவுமே வந்து புரியாதுங்க. ஏன்னா நான் வந்து ஜாவா கற்றுக்கும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும் அதை வந்து நான் சொல்லித்தரவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஒரு இன்டென்ஷனோடு இருக்கேங்க ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஜாவாவோட ஒரு குயிக் இன்ட்ரோ பார்ப்போம் ஓகேங்களா. நான் வந்து இப்போது கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஐ திங்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நான் இதில் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், ஜாவா டுட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ் இது ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வருங்க, W3 Schools, ஜாவா T Point, இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா. இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் பாருங்கள், ஜாவா W3 Schools. நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா W3 Schools தான். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதை படிக்கிறதுங்க பாருங்கள், நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டுட்டோரியல்ஸ் இருக்கும், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுலேயே படிச்சிடலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ப்ரோ நான் ஏன் ப்ரோ உங்கள் சேனலை பார்க்க வர போகிறேன், நான் வந்து இதுலேயே படிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. இதில் கான்செப்ட்ஸ் இருக்குங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க பாருங்கள், ஸ்ட்ரிங்ஸில் வந்து மிஞ்சி போனால் ஸ்ட்ரிங் எதுக்காக யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸோ இவ்வளோ தான். இந்த கான்செப்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர ஸ்ட்ரிங்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதில் எத்தனை இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் அதை எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிளோட ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம எப்படி வந்து இந்த சிலபஸை கவர் பண்ண போகிறோம்னு சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும். இந்த W3 Schools பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் வந்து கொஷின்ஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸையும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக போடுறோங்க ஓகேங்களா, வித் எக்ஸ்ப்ளனேஷன், ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட. நீங்கள் W3 Schools பார்க்கணும்லாம் இல்லை, T Pointல ஜாவா T Point போனீங்கன்னா கூட அதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான டுட்டோரியல்ஸ் இருக்கும். வெப்சைட் சர்ச் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெப்சைட் சர்ச் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு 3 வெப்சைட்டாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த நாலேஜுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா. சரிங்க, பேசிகிட்டே இருக்க விரும்பல, டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாவாவோட ஒரு இன்ட்ரோ. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், 1995 க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஜாவாவை ஓகேங்களா. இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 1995 க்ரியேட் பண்ணுது. நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் முதல்ல என்ன ப்ரோ, அது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க, அந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகுது. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நார்மலாக நீங்கள் ஒரு இங்கிலீஷ்லேயோ ஒரு தமிழ்லையோ நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வராது.
ஸோ இதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லாங்குவேஜை படித்து இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும். இப்போ தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் நான் பேசுகிறதுனால தான் உங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மெஷின்ஸ்னால் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம், லேப்டாப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான் தெரியுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஜாவா, பைத்தான், சி ஷார்ப் இந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜை வந்து கிரியேட் பண்ணி கம்பைலரை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம மிஷின்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறோங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த கோடிங் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எப்படி வந்து மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ வந்து ஜாவா அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது, எங்கே யூஸ் ஆகுது, ஸோ இதை பார்க்கலாங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்க, 3 பில்லியன் டிவைசஸ் வந்து ஜாவாவில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் 25 இயர்ஸ் அபோவ் ஆயிடுச்சு. 3 பில்லியன் டிவைசஸ் வந்து ஜாவாவில் ரன் ஆகிட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்து உள்ள ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கேமராக்கும், க்ரோமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவாவில் கிரியேட் பண்ணதாங்க. ஏன்னா ஜாவாவை வச்சு தான் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணவே முடியும். இன்னொரு இது வந்து நான் ஏன் ப்ரோ ஜாவா படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஜாவா ஃபுல் டுட்டோரியல்ஸும் பிகினர் லெவலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் பார்த்துட்டிங்கன்னா நீங்களே ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாங்க. நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டுட்டோரியல் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து ஜாவாவை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஜாவாவில் கோட் பண்ண ஆப்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் க்ரோமை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் கூகுள் க்ரோம் வந்து வெப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கூகுள் க்ரோம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்ரோசாஃப்ட் ஏஜ் இது எல்லாமே ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஜாவா அப்படிங்கிற டூல் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், கேம்ஸ், டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் யூசேஜஸ் இருக்குங்க. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் கிடையாது. நம்பர் ஆஃப் யூசேஜ் இருக்குது. அதே மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஜாவாவுக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா? அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. சி ப்ரோக்ராமிங் தான் ஃபஸ்ட்டு மதர் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஜாவாக்கு முன்னாடி வந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? சி ப்ரோக்ராமிங்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா பாயிண்டர்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும். ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிற ஒன்று மிஸ் ஆகுங்க. ஜாவாவில் ஊப்ஸ் அப்படிங்கிறதாங்க கிங் மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் மற்ற எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னாலும் இன்டர்வியூவில் ஜாவாவில் ஊப்ஸ் தெரியுமா, ஊப்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஜாவா யூஸ் ஆகுது. சரியா? அதேமாதிரி ஒய் யூஸ் ஜாவா ஏன் வந்து நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸு, லினக்ஸு, மேக்கு, அடினோ, ஆராஷ்பெரிபைங்கிறலாம் அடினோ அப்படிம்பாங்க, அதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. லார்ஜஸ்ட் டிமாண்ட் இருக்க லாங்குவேஜ், லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பைத்தானை கம்பேர் பண்ணும்போது ஜாவா வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பைத்தான் வந்து சின்டெக்ஸ் ஃப்ரீ லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. சின்ன சின்ன சின்டெக்ஸாக இருக்குங்க. ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது ஜாவாவில் ஒரு 4 லைன் கோடிங் எழுதுனா பைத்தானில் 2 லைனில் முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அதோட கான்செப்ட்ஸுங்கிறது சேம் தான். இப்போது ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவாலேயும் அதே மாதிரி தான் இருக்கும், பைத்தானும் அதே கான்செப்ட் தான். பட் அதை எழுதுகிற சின்டெக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு லாங்குவேஜ் தரவாக படிச்சிட்டிங்கனாவே மற்ற எல்லா லாங்குவேஜும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இட் இஸ் ஈஸி டு லேர்ன் அண்ட் சிம்பிள் டு யூஸ். இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டெக்னாலஜிக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாவா அப்படிங்கிற ப்ரோக்ராமில் நம்ம பே பண்ண தேவையில்லை. இது ஒரு ஃப்ரீ சோர்ஸ். நம்ம வந்து ஜாவா ஜேடிகே அப்படிங்கிற ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டோம்னாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர். அடுத்து ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன் 25 இயர்ஸாக ஜாவா இருக்குது. ஸோ மினிமம் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க வந்து ஜாவா பேக்ரவுண்டில் இருக்காங்க. நான் இன்னுமே வந்து நிறையா எங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர் பீப்புள்ஸே ஜாவா தெரிஞ்சாதான் வந்து கேண்டிடேட்ஸை உள்ளே எடுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜாவா அப்படிங்கிற லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் ஃபெமிலியராக ஈஸியாக கற்றுக்க முடியும். மினிமம் 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளே மற்ற எந்த லாங்குவேஜாக இருந்தால் கற்றுக்கலாம். ஏன்னா நான் சொல்கிறேன் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது சேம், சின்டெக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். நான் தான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஜாவாக்கு கிங் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் க்ளோஸ் டு C++ அண்ட் சி ஷார்ப். நான் சொன்னேன் எல்லா லாங்குவேஜுக்கும் அது காமன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன்.
நீங்கள் எந்த இதில் போய் பார்த்தீங்கன்னாலும் இவ்வளோ தான் ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன். ஜாவா வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் ஜாவா அப்படிங்கிறது எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம என்ன ஜாவா வச்சு என்ன பண்ண போகிறோம்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், சர்வர் சைடு ப்ரோக்ராமிங் எல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜாவா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து எல்லாத்தையும் கற்றுக்குங்க. உங்களுக்கு போக போகவே ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். யார் யார் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஜாவா வந்து ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிளேலிஸ்ட்டை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மேக்ஸிமம் புது புது டெக்னாலஜிஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஜாவா அப்புறம் எக்ஸ்கியூஎல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளட்டர், ரியாக்ட், ஆங்குலர். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸை நம்ம பீப்புள்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மோட்டோவில் தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.